1 2 3 அவ்வளோதான் சார் ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சது. ஜஸ்ட் இப்படி பிடிச்சி மேலே பாருங்க சார். இந்த பொசிஷன் இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டீப் கம்ப்ரெஷன் கொடு. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக 1 2 3 30 கவுண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்களேன். இம்மீடியட்டாக கேளுங்க உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு. இதில் அவ்வளோ கதை இருக்குது சார். இங்கே ஃபார்ம் ஆகிற ட்ரிகராக இருக்கட்டும், இந்த இடத்துல ஆகிற தேய்மானமாக இருக்கட்டும், cervical spondylosis சேஞ்சஸாக இருக்கட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல கழுத்து வலி எனக்கு இருந்தனால கழுத்து வலி வர வர ஈவினிங் ஆகும்போது தலைவலியாக இருக்கட்டும், இந்த கழுத்தில் அப்படி குனிஞ்சாலே முதுகுலாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்கிறது. இது எல்லா கதைக்கும் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இதுதான். இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. வீட்டில் யாருக்காவது கழுத்து வலி இருக்கவங்களுக்கு ஃபிசியோ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் மேலே எதுவுமே வேண்டாம். அதாவது ஜென்ரல் மெக்கானிக்கல் பெயின். நான் திரும்பி சொல்றது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. சில பேருக்கு cervical ribbon ஒன்று இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. cervical ribbon ஒரு growth ஒரு எலும்பு தனியாக இங்கே வளரும். அது நரம்பு அழுத்தி கையில் போகிற ரேடியேட்டிங் பெயினாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சர்ஜரி தேவைப்படலாம். பட் ஜென்ரலாக இருக்கிற மெக்கானிக்கல் பெயின், அதாவது எப்படி சார் எனக்கு மெக்கானிக்கல் பெயின் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். நான் ஈவினிங் காலை நல்லா தான் இருக்குது, ஈவினிங் ஆக எனக்கு வலி வருது, மெக்கானிக்கல் பெயினாக இருக்கலாம். 2 வீலர் ஓட்ட எனக்கு வலி ஈவினிங் ஆனால் ஜாஸ்தியாகுது, மெக்கானிக்கல் பெயினாக இருக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நான் வேலை செய்கிறேன், மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். என்னோட நேச்சர் ஆஃப் ஜாபே மோர் தென் 8 மணி நேரம் உட்காடுறேன், மெக்கானிக்கல் பெயினாக இருக்கலாம். ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது கிச்சனில் செய்யும்போது வலி வருது, மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். என்னோட ஜாப் நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்கி வேலை செய்கிறது தான், எனக்கு கழுத்து வலி வருது, மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இது எல்லா கண்டிஷனும் ஏன் இது இவ்வளோ மெக்கானிக்கல் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மெக்கானிக்கல் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து தான் தேய்மானம் ஆரம்பிக்குது. இதிலிருந்து தான் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் ஆகுது, RSI ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் டிஸ்க் ப்ராப்ளம் வருது. இந்த கழுத்து வலிக்கு இவ்வளோ தான் சார். இந்த கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 times, அகைன் கிளாக் வைஸ் 3 times போதும் சார். இவ்வளோ பண்ண போதும், இவ்வளோ தாராளமாக போதும் சார். ரொம்ப அழுத்தி வேண்டாம். அதில் நிறைய இருக்குது. அதாவது கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை அப்படின்னு ஒரு கதை இருக்குது. கால் மாத்திரைன்னு லைட் ப்ரெஷர் கொடுத்தா போதும். அதுலேயே டைப்ஸ் இருக்குது. ஒரு வருமத்தில் 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது தொடு வருமம், படு வருமம், உள் வருமம், தட்டு வருமம், நோக்கு வருமம். இந்த வருமம் அதுக்குள்ளே ஒரு டைப்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த ஜென்ரல் கிளாசிஃபிகேஷனை விட்டுட்டு நான் கண்டிஷனுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லித்தரேன். இது முடிஞ்சது சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், யாருக்காவது உங்களுக்கு கழுத்து வலி வீட்டில் இருந்ததுன்னா, இது வந்து நாங்கள் படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சது, அது பேர் இஸ்கிமிக் ப்ரெஷர் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அது கொடுத்தா கழுத்து வலி நல்லா இருக்குது. 1 2 3 அவ்வளோதான் சார் ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சது. ஜஸ்ட் இப்படி பிடிச்சி மேலே பாருங்கள் சார். இந்த பொசிஷன் இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டீப் கம்ப்ரெஷன் கொடு. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக 1 2 3 30 கவுண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்களேன். இம்மீடியட்டாக கேளுங்க உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு. இதில் அவ்வளோ கதை இருக்குது சார். இங்கே ஃபார்ம் ஆகிற ட்ரிகராக இருக்கட்டும், இந்த இடத்துல ஆகிற தேய்மானமாக இருக்கட்டும், cervical spondylosis சேஞ்சஸாக இருக்கட்டும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல கழுத்து வலி எனக்கு இருந்தனால கழுத்து வலி வர வர ஈவினிங் ஆகும்போது தலைவலியாக இருக்கட்டும், இந்த கழுத்தில் அப்படி குனிஞ்சாலே முதுகுலாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்கிறது. இது எல்லா கதைக்கும் எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இதுதான். இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. வீட்டில் யாருக்காவது கழுத்து வலி இருக்கவங்களுக்கு ஃபிசியோ எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸ் மேலே எதுவுமே வேண்டாம்.